அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ஒரு மனுஷன் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் ஏன் மார்க்க கல்வியில் ஏற்படக்கூடிய ஆன்மீக ரீதியாகவும் எப்பொழுதெல்லாம் அவன் தன்னை உயர்வாக கருத ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதெல்லாம் இறைவன் ஒரு சின்ன சலனத்தை அவர்கள்ட்ட கொடுத்து சோதிக்க ஆரம்பிக்கிறான். உன்னுடைய உயர்வு எத்தகையதுங்கிறத உலகத்துக்கு காட்டும் விதமாக இறைவன் சோதிக்க ஆரம்பிக்கிறான். நபித்தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன குலூப பனி ஆதம குல்லஹா, ஆதம் மக்களுடைய எல்லா மனிதர்களுடைய அந்த உள்ளங்களும் இஸ்மாயினி மின் அசாபியர் ரஹ்மானி, இறைவனுடைய விரல்களில் 2 விரல்களுக்கு மட்டியில் அது இருக்கிறது. எப்படி தெரியுமா? கக்கல் பின் வாஹிதின், ஒரே உள்ளத்தை போன்று இறைவனுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. யுசர்ரிஃபுஹு ஹைது யஷா, இறைவன் அதனை தன் நாடிய விதத்தில் அதனை திருப்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உடல் வலிமையிலும் சரி, அதிகார வலிமையிலும் சரி, ஆன்மீக வலிமைகளிலும் சரி பலமானவர்கள் யாருமே கிடையாது. அப்படி இருக்க அவர்களை இவ்வாறு துவா செய்வார்கள், அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, சர்ரிஃபு குலூபனா, என்னுடைய உள்ளத்தை நீ திருப்புவாயாக, அலா துஆத்திக, உனக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடப்பதின் மீதே, உன்னை வழிபட்டு நடப்பதின் மீதே என்னுடைய உள்ளத்தை நீ திருப்பு. எந்த விதமான சலனத்தை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதன் மூலமாக என்னுடைய இதை எந்த விதத்தில் நீ திருப்பி விடாத, உன்னை கட்டுப்பட்டு நடப்பதற்காக வேண்டி என்னுடைய உள்ளத்தை நீ திருப்பி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நபித்தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி இருக்க நம்ம எந்த விதத்தில் நம்ம பெருமை கொள்ள முடியும்? உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும், மார்க்கத்தில் சில ஹதீஸுகள் தெரிந்த விஷயத்தின் ரீதியாகவும் நம்ம எந்த விதத்தில் பெருமை கொள்ள முடியும்? அல்லாட்ட இந்த துவாவை நிறைய கேட்போம். சலனத்தை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடும் இன்ஷா அல்லாஹ்.